கல்யாணியோட மனவியாதிய எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. உனக்கு முன்னாடி கூட 2-3 பேரு அவளை குணப்படுத்த அவங்களோட குழந்தைய கொடுத்தாங்க. அதுல ஒரு குழந்தையோட கழுத்தை கல்யாணி நெரிச்சு கொண்டுட்டா. குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆச்சு. அந்த விஷயத்த சுந்தரமூர்த்தி காசு கொடுத்து மறைச்சிட்டான். என்னங்க சொல்றீங்க? நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தரமூர்த்திக்கு பிளட் கேன்சர் இருக்கு. அவனும் சீக்கிரமாவே செத்துருவான். அந்த அல்பாயுஸ்காரனை நம்பி உன் குழந்தைய குழு மணாலி வரைக்கும் அனுப்பியிருக்கியே, உனக்கு நான் பைத்தியமா? 20,000 ரூபாய் பணத்துக்காக பாசமா வளர்த்த உன் குழந்தையோட உயிரை பணைய வைக்கிறியா? ஐயோ, என்னங்க என்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்க, உன் குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. முடிஞ்சா உடனே போய் காப்பாத்திக்க. நீங்க சொல்றது எல்லாம் நான் எப்படி நம்புறது? சரி, என்ன நம்பட்டா போ. இன்னும் ஒரு வாரத்துல உன் குழந்தை குழுமநாடில இருந்து செத்த பணமா ஐஸ் பெட்டில தான் வரும். அப்போ அது நம்புவல்ல? ஹலோ 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 ஹலோ. ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நடுகாலில் பறக்க பார்த்துட்ருக்க பாரு. லீலா, இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு நான் ஒரு படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். போலாமா? என்ன லீலா? கிருஷ்ணா, ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அல்ற லீலா? நம்ம குழந்தை, ஏன் குழந்தை தர்ஷினி. தர்ஷினிக்கு என்னாச்சு? தர்ஷினிக்கு என்னாச்சு? ஒரு போன் வந்துச்சு. பேசுனவ தர்ஷினியோட உயிருக்கு ஆபத்து. அந்த கல்யாணி அம்மா குழந்தை கழுத்தை நெரிச்சிடும். சுந்தரமூர்த்திக்கு பிளட் கேன்சர். உன் குழந்தை இன்னும் ஒரு வாரத்துல செத்து போய் ஐஸ் பெட்டில தான் வரும்னு சொல்றாங்க. லீலா 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 லீலா, இது பாரு, கொஞ்சம் அழாம தெளிவா சொல்லு. போன்ல பேசினவன் என்ன பேசினா? நம்ம குழந்தை செத்துறோன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு என் குழந்தை வேணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இரு இரு இரு, அழாத. யார் ஃபோன் பண்ணா? எந்த நம்பர்ல இருந்து பண்ணா? பேர் ஏதாவது சொன்னானா? அவ பேரெல்லாம் சொல்லலைங்க, லேண்ட்லைனுக்கு பண்ணா. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சோ தெரியலையே. லீலா, இதை பாரு, லூஸ் பண்ணாம அழுதுட்டு இருக்காத. ஃபோன் பண்ணவன் லேண்ட்லைனுக்கு பண்ணியிருக்கான், பேர் எதுவும் சொல்லல. இதுல இருந்தே தெரியல அவன் விளையாடுறான், உன்னை பயமுறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கான்னு. இல்லைங்க, அவன் சொல்றது எல்லாமே நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் போய் சொல்ற மாதிரி அவன் குரல்ல தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் குழந்தைய சரி சரி, காப்பாத்துங்க. இரு இரு. அவன் சுந்தரமூர்த்தி சார் பத்தி தானே ஃபோன்ல பேசினா. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிரு போகுது இவன் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு. இரு இரு, ரிலாக்ஸ்டு உட்கார். உட்கார். ஐயோ, ஐயோ, போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஆகாத. இந்த தண்ணி குடி. இங்கதா நான் பேசுறேன். நான் பேசுறேன். என் குழந்தை. ஹலோ சார், நான் கிருஷ்ணா பேசுறேன்.
கடவுளே, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆக கூடாது. அப்படியா சார்? ஓகே, வச்சிடறேன். என்னங்க, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? இரு முதல்ல அழுகையை நிறுத்து. ஃபோனில் நீ கேட்டதெல்லாம் போய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அவருக்கு பிளட் கேன்சர்னு சொன்னது. பிளட் கேன்சரானு கேட்ட சிரிக்கிறாரு. அப்போ அந்த கல்யாணி அம்மா யாரோ ஒரு குழந்தை கழுத்து பிடிச்சு நசுக்குனதுன்னு எல்லாம் சொன்னது. போய் நம்ம குழந்தை தர்ஷினி அவங்க குழந்தை சாயில் இருந்தனால தான். அதுவும் என் மனைவி குணமாகணுங்கிறக்காக தான் உன் குழந்தை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அது உனக்கு தெரியாதான்னு என்னைய திரும்ப கேட்குறாரு. அதானே. இப்போ அதானே அப்படின்னு கேளு. யாராவது ஏதாவது ஃபோன் பண்ணால் அது உண்மையாக போய் தெரிஞ்சுக்காம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட வேண்டியது. லூஸ் லூஸ். ஐயோ, அப்படி இல்லைங்க. ஆனா அந்த குரல்ல ஒரு உண்மை இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா அந்த ஆள் சொன்னதில்ல, ஏதோ ஒரு உண்மை இருக்குங்க. சுந்தரமூர்த்தி சார் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாரோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. பிரமாதம். இவ்வளோ நான் தான் அவரை சந்தேகப்பட்டு இருந்தேன். நான் நம்பல. இப்போ நான் நம்புறேன், நீ சந்தேகப்படுறியா? கல்யாணி அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இங்கேயே எத்தனையோ ஹில் ஸ்டேஷன் இருக்குல்ல. நம்மளால போக முடியாத இடத்துக்கு இவர் எதுக்குங்க மனநல சரியில்லாத பொண்டாட்டியையும் நம்ம குழந்தையையும் கூட்டிட்டு போகணும்? இது இப்போ கேளு. குழந்தைய அவங்க கூட குழுமனாலிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இதை பற்றி யோசிச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். நான் ஒரு முட்டாளுங்க. நான் முட்டாள் தான். என் குழந்தைய அநியாயமா அவங்களோட அனுப்பி வச்சுட்டேன். இப்ப எனக்கு என் குழந்தை வேணுங்க. நான் இப்பவே என் தர்ஷினி குட்டிய பார்க்கணுங்க. அதான் ஒரு 15 நாள்ல குழந்தைய கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துல குழந்தை ஐஸ் பெட்டியில வரும்னு அந்த ஆள் சொன்னானே. இப்ப நான் யாருங்க நம்புவேன்? தெரியாத பையன் நம்புறத விட தெரிஞ்ச பையன் நம்பலாம். அவன் ஃபோனில் சொன்னதெல்லாம் போய் அவனை நம்பாத. நம்ம சுந்தரமூர்த்தி சாரையே நம்புவோம். என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தர்ஷினிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. சினிமாவுக்கு போனால் 2 டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ மூட் ஆஃப் ஆயிடுச்சு. வா பேசாம வீட்டுக்கே போகலாம். அவன் தாங்க, கண்டிப்பா அவனை தாங்க இருப்பான். இரு ஒன்றே டென்ஷன் ஆயிடாத. ஹலோ ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்கன்னு தெரியுது, பேசுங்க. கட் பண்ணிட்டான் ஆதாரி. என்னங்க, என்ன சொல்றா? கட் பண்ணிட்டான். இன்னும் எப்படி அவன் ஃபோன் பண்ணுறான்னு பார்த்துறேன். வா வீட்டுக்கு போகலாம். கிளம்பு. டென்ஷன் ஆகாதவா? தீபா, எழுந்திரிமா. மருமாளே, வீட்டு வேலையெல்லாம் நீயே செஞ்சுட்டு இருக்க? போர் அடிக்குது மாமா, அதனால தான் செஞ்சேன். இந்த செல்வா போய் வீட்டில் தானே இருக்கான்? ஆமா மாமா, வீட்டில் தான் இருக்காரு. படுபா, இப்ப ஏன் உன்னை ஒரு நாளாவது அவன் எங்கேயாவது வெளில கூட்டு போனா குறைஞ்சு போயிடுவான் அவன்? வெளியில கூட கூட்டிட்டு போக வேண்டாம் மாமா. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினாலே நான் சந்தோஷமாயிடுவேன். அது கூட செய்ய மாட்டேங்கிறாரு. பாரு, ஒரு நாள் கொலைகாரன மாதிரி அவனை கொலை வந்துட்டு ஜெயிலுக்கு போறேன். அதுதான் நடக்க போகுது கூடிய சீக்கிரம். யாரு நீங்க? ரொம்ப ரோஷன்தான். முதல்ல அவன் உங்களை கேவலமா பேசும்போது என் முந்தானிக்கு பின்னாடி ஒளியறீங்க பாருங்க, அதை நிறுத்துங்க. அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். ரொம்ப திமிர்தாண்டி. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தா போதும், அவன் படுற அவமானம், வேதனை, அசிங்கம் இதெல்லாம் சொல்லி மாளாது. இதுக்குன்னு ஒரு சங்கம் ஏற்படுத்தி அதுக்குன்னு சட்ட விதிகளை போட்டா தான் உங்களுக்கு எல்லாம் சரி போட்டுரும். பண்றேன் கூடிய சீக்கிரம். சரி சரி பண்ணுங்க. இப்ப பேசாம இருங்க. அம்மா, இந்த பூவை உனக்காக வாங்கிட்டு வந்தேன், தலையில வச்சுக்க. ஒரு நிமிஷம் இருமா. பூ வச்சுக்கிறது எந்த பொண்ணுக்குமே பெருமைதான். ஆனா அதே பூவை தான் புருஷன் கையால வச்சுக்கிட்டா
அதை விட பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அதனால செல்வா கையால இந்த பூவை தலையில வச்சுக்கோமா. ம் சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருமா. இப்படியே போகாத, பால் கொண்டு போய் கொடுக்கற சாக்குல போ. அம்மா பால் காய்ச்சிட்டேல? காய்ச்சிட்டேன் அத்தை. இரு, நான் பால் எடுத்துட்டு வரேன். அதுவும் கரெக்டு தான். வெறும் பூவை கொண்டு போனேன்னா என் காதுல பூவை வைக்காதுன்னு அவன் திருப்பி அமைச்சிருவான். அவன் வேலை நடக்கணும்னா பாலை கொண்டு போ. பாலை பார்த்தா சும்மா ஆயிடுவான். பார்வதி, வா. இந்தம்மா கொண்டு போ. ம் சரிங்க அத்தை. அம்மா தீபா, என்னங்க? ஒரு நிமிஷமா. என்ன மாமா? அப்படியே நான் சொல்ற பிட்டையும் சேர்த்து போடு. ஓகே? என்ன? அவன்கிட்ட நான் பிள்ளை உண்டா இருக்கேன், தனியா கீழ் ரூம்ல இனிமே படுக்க முடியாது, இனிமே உங்க கூட உங்க பெட்ரூம்ல தங்குவேன் அப்படின்னு சொல்லிடு. அவன் ஒத்துக்கிற வரைக்கும் அவனை விடாத. ம் சரிங்க மாமா. என்ன கிளம்பிட்டீங்களா? சாப்பிட வாங்க. நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன், டைம் ஆச்சு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பாலையாவது குடிங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் போக விட மாட்டேன். டார்ச்சர். என்னங்க, நில்லுங்க. உங்க கையால இந்த பூவை என் தலையில வச்சு விடுங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் டென்ஷன் பண்ணுவியா? ஏன் உனக்கு வைக்க தெரியாதா? நீயே வச்சுக்கோ, இல்லை அம்மா வச்சு விட சொல்லு, கீழே தானே இருக்காங்க. அவங்க என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நான் அவங்கள தான் வச்சு விட சொல்லியிருப்பேன். நீங்க கட்டிட்டீங்கல்ல, நீங்க தான் வச்சு விடணும். வச்சு விடுங்க, வச்சு விடுங்க. சாரி, என்னால் வச்சு விட முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் யாரையும் இப்படி பிச்சைக்காரி மாதிரி கெஞ்சி வளர்ந்தவ கிடையாது. தைரியமா எனக்கு வேணுங்கிறத அடிச்சு பிடிச்சு வாங்கி வளர்ந்தவ. உங்ககிட்ட மட்டும்தான் நான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா நான் பயந்தாங்கொழி. உங்களுக்கு பயந்து நடுங்கி நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு மட்டும் கனவு காணாதீங்க. உங்க சட்டையை பிடிச்சு உலுக்கி உங்களை ஏன் கூட வாழ வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். எங்க அக்காவை நீங்க காதலிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்கீங்க. உங்க மனசுல பெரிய காயம் பட்டிருக்கு. உங்களை அனாவசியமா நானும் காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் உங்களை பொறுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த மனிதாபிமானம் உங்களுக்கும் என் மேல இருக்கணும். எப்போ என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்துறீங்களோ அப்பவே நான் உங்களை என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஆனா அதுல பாதி தப்பு என் மேல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் வயித்துல வளர்றது உங்க புள்ளதான். எனக்கு நீங்க தேவை. உங்க அன்பும் ஆதரவும் என் புள்ளைக்கு தேவை. அத நீங்களா உணர்ந்துட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். நானும் நிம்மதியா இருப்பேன், உங்களையும் நிம்மதியா இருக்க விடுவேன். இல்லனா எனக்கு தெரியும் உங்க மனசுல இன்னும் விஷம் இருக்குன்னு. அதனாலதான் என் கூட வாழ பயப்படுறீங்க. நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு கழுத்தை பிடிச்சு அமுக்கி அது பல்லுல இருக்கிற விஷத்தை எடுக்கிற மாதிரி உங்க மனசுல இருக்கிற விஷத்தை எடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதா? இந்த தீபா எப்பவும் எவனுக்கும் பயந்தது கிடையாது, அப்படி வளர்ந்தவளும் இல்ல. இந்த வீட்டுல நிறைய சண்டை நடந்து போயிடுச்சு. இப்ப கொஞ்சம் அமைதி தேவை. இந்த குடும்பத்துக்கு சுபிட்சம் தேவை. அதனாலதான் நான் அடிக்கடி வெள்ளக்கொடி காமிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கையில கத்திய வச்சுட்டு சண்டைக்கு எதிரில நிக்கும் போது நான் கைய கூப்பிக்கிட்டு உங்களை கெஞ்சிக்கிட்டு உங்க கால விழுந்து கதறுவேன்னு கனவு காணாதீங்க. கத்தி என்ன கத்தி, ஒரு வாழை எனக்கு எடுக்க தெரியும். என்ன மிரட்டுறியா? இப்போ நான் என்னடி சொல்லிட்டேன்? ஒழுங்கு மரியாதையா திருந்தி என் கூட குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. ஒரு காலத்துல விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டினீங்க, அதுக்காக வருத்தப்பட்டீங்க. அது முடிஞ்ச கதை. என் அக்காவை காதலிச்சிங்க, அவளுக்கு கல்யாணம் ஆனதும் அந்த காதல் நிறைவேறலையேன்னு பொம்பளை மாதிரி உட்கார்ந்து அழுத்துட்டு இருந்தீங்க. அதுவும் முடிஞ்ச கதை. ஒரே ஒரு வழி, நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். அந்த வழியை 2 பேருமே அடைச்சிட்டோம். அதுவும் முடிஞ்சு போன கதை. இப்போ என் வயித்துல வளர்றது உங்க குழந்தை. அத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இல்லனா நடக்கிறத வேற. என்னடி மிரட்டுறியா? சேச்சா, நான் எங்க வீட்டுல சாதாரணமா பேசுறதே இப்படிதான்.
நான் மிரட்டணும்னு நினைச்சா வேற மாதிரி பேசுவேன். நீங்க என் வழிக்கு வரலனா அப்புறம் அந்த ரூட்டை நான் பிடிச்சுப்பேன். இப்போதைக்கு இந்த ரூட்டு போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ரூம்ல நான் ஒரு ரூம்ல தனித்தனியா எதுக்கு இருக்கணும்? எனக்கு என் புருஷன் தேவையோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா தேவை, அது நீங்க தான். நான் நாளையிலேருந்து இங்கே தான் வந்து தங்க போறேன். இங்க பாரு, நான் உனக்கு இடம் கொடுத்தது இந்த வீடு வரைக்கும் தான், என் மனசுல இல்ல. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். அது வரைக்கும் நீ ஒழுங்கா கீழே தங்கிக்கோ. முடியாது, முடியவே முடியாது. இனிமேல் அது நடக்கவும் நடக்காது. மனசுல இடம் கொடுக்கல, மண்டையில இடம் கொடுக்கலங்கிற மகி போன மசாலாவெல்லாம் ஏன் தலையில அரைக்காதீங்க. நான் கடுப்பாயிடுவேன். நான் உங்க பொண்டாட்டி, உங்க தாலி ஏன் கழுத்துல இருக்கு, உங்க புள்ள ஏன் வயித்துல இருக்கு. நான் இங்க வந்து என் புருஷன் ரூம்ல தங்கறத இந்திய அரசியல் சட்டத்தால கூட தடுக்க முடியாது. நான் இனிமே இங்கே தான் வந்து தங்குவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்க சேலரி என் கைக்கு வந்தாகணும். ஏய், எங்க அம்மாவே இன்னைக்கு வரைக்கும் சம்பள பணத்தை கேட்டது கிடையாது. நீ என்ன கேக்குற? சம்பளத்துல அம்மாவுக்கு உரிமை பையனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் உரிமை கட்டின பொண்டாட்டிக்கு தான். இப்ப எனக்கு பிரசவ செலவு இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. நான் உங்களை நம்பி வந்தவ. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது, வேற எங்கெங்கிருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இனிமே குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கலான் இருக்கேன். 1ஆம் தேதி ஆனா சம்பளம் டான் என் கைக்கு வந்தாகணும். அது வராதுரி. அது என்ன தேடி வரலன்னா நான் அதை தேடி வருவேன், உங்க ஆபீஸ்க்கு. அப்புறம் உங்க ஆபீஸ்ல உங்க மானம் காத்துல பறந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னடி இந்த வேகத்துல வரா? பூவை என்னம்மா, என்னாச்சு? செல்வா கிட்ட என்ன சொன்னேன்? சில உண்மைகளை சொன்ன. உண்மை சொன்னாளா? ஹலோ மேடம், என்ன யோசனை, என்ன புன்னகை? ஒன்றும் இல்லை. ஏய், ஒன்னும் இல்லைன்னு பொய் சொல்லாத, ஏதோ இருக்குன்னு சொல்லு. ஒன்னும் இல்லைன்னு சிரிச்சா அதுக்கு இந்த உலகத்துல வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை அபி. நேத்து ஷியாம் அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மாவை மீட் பண்ண. அவங்க நடந்துக்கிட்டதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அடி பாவி, அந்த ஷியாம் இங்க வர்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல நீ அவங்க அம்மா வீட்டுக்கு வேற போயிருந்தியா? ஆமா, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க அபி. நான் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க வீட்டு வாசல்ல ஆரத்திலாம் எடுத்து வலது கால எடுத்து வச்சுதான் உள்ள வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து பயங்கர ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா பாரு. ஷாமனை அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல பில்டப் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா ஷாம பத்தி ஒரு கண்டெய்னர் அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னு? கம்ப்ளைண்ட்ஸ் ஜெனரலா தான். அது மட்டும் இல்லாம ஷாம்க்கு ஒரு பொண்ணை தேடணுமா, அந்த பொறுப்பையும் நான் தான் பாத்துக்கணுமா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அது சரி, இருக்கிற வேலையெல்லாம் பத்தாதுன்னு இந்த வேலை வேறையா? நீ பேசாம அந்த சாக்லேட் கம்பெனியை மூடிட்டு ஒரு மேட்ரிமோனி சர்வீஸ் வேணா ஆரம்பிச்சிட. ஏய், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஷாம், வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தோம். ஆமா, ஆயுஸ் 100 உங்களுக்கு. என்னை பார்த்தா வயசான மாதிரியா தெரியுது? ஜோக்கா? இந்த மொக்க ஜோக்குக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன். நல்லா அனுப்பிச்சிங்க சார் எங்க அந்த பாலே டான்ஸ் ஷோக்கு. ஆஹா, அது எப்படி சார்? அங்க போனா அந்த மேனேஜர் என்ன தெரியுமா சொன்னா, எவன்டா அந்த ஷாம்னு முத்து சட்டை பிடிக்காத குறை. சாரி அபி, நான் சொன்ன மேனேஜர் இப்போ அந்த ரஷ்யன் டான்ஸ் கம்பெனில வேலையில இல்லையா? அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க எங்களை அனுப்பிச்சிருக்கணும். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி, அதை விடுங்க மேடம். இந்த வருஷத்தோட கணக்கெல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. பார்த்துட்டீங்கன்னா ஆடிட்டருக்கு அனுப்பிச்சிருவேன். நானும் கிளம்பிடுவேன். இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள உடனே கிளம்புறேங்கிறீங்க? வேற என்ன பண்றது? உங்களை பார்க்கறதுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. அதான் கிளம்புறேன்னு சொன்னேன். பார்த்து
நீங்க தர்ம சங்கடப்படுற அளவுக்கு எங்க இளவரசி ஒன்றும் மோசமா இருக்க மாட்டா, ரொம்ப அழகாவே இருப்பா. ஏய் என்னடி நீ? நேற்று உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ அம்மா ரொம்ப உரிமை எடுத்து நடந்துக்கிட்டாங்க. நான் இன்னும் வீட்டுக்கு மருமகளை கூட்டு வந்த மாதிரி வலது காலை எடுத்து வச்சுவாங்க அது இதுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது எனக்கே பிடிக்கல, நிச்சயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்காது. சேச்சே, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. பொதுவாக ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க அந்த வசதி குறைஞ்ச உடனே கொஞ்சம் மன உளைச்சல்ல ஒரு மாதிரி ரிசர்வ்ட் ஆயிடுவாங்க. ஆனா உங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களை பத்தி தான் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வேலை. நான் எந்த இடத்துலையும் 10 நாளைக்கு மேலே வேலை செஞ்சதே கிடையாது. இளவரசி கம்பெனியில் மட்டும்தான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை நாள் நான் வேலை செஞ்சுருக்கேன். என்னை நம்பி எந்த பொண்ணு வருவான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேணா நாங்க பொண்ணு பார்க்கவா? இல்ல உங்களுக்கு எந்த பொண்ணையாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிக்கிறோம். இளவரசி, அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்குடி, ஆனா யாருன்னு தான் தெரியல. அவர் சொல்ல தயங்குறாரு பாரு. அப்படியா ஷாம்? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. இல்லை, அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணுமே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க.